ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? எந்தெந்த இடங்கள்ல என்னென்னலாம் கிடச்சிச்சு அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தொல்பொருள் ஆய்வுகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே எங்கெங்கே என்னென்னலாம் இருந்துச்சு, எந்த வருஷம் எந்த துறையை உருவாக்குனாங்க, தமிழகத்தில் எப்போ தொல்லியல் துறையை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சில டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தொல்பொருள் ஆய்வுகள். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய டாப்பிக்கே என்னவா இருக்கும்? சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத படிப்போம். ஓகேவா? அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கிறப்ப நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேவா? நில அளவையாளர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிகாம். இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. அத்திரம்பாக்கம் அப்படின்றது திருவள்ளூர்ல இருக்கு. 1863ல ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படின்றவர் என்னவ செஞ்சிருப்பாரு அப்படின்னா அங்க ஆய்வு செஞ்சிருப்பாரு. அந்த ஆய்வுல அவருக்கு கல்கோடாரிகள் கிடைச்சிருக்கும். ஓகேவா? கற்கோடாரிகள் அப்படின்றது கிடைச்சிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. இது பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவியா இருந்திருக்கும் 1863ல. அடுத்து மோகனூர் அப்படின்றது சேலத்துல இருக்கக்கூடியது. அங்க 1968ல நடந்த ஆய்வுல ஒரு இரும்பால் ஆன ஒரு ஊழி கிடைச்சிருக்கும். ஓகேவா? இரும்பால் ஆன ஒரு பொருள் கிடைச்சிருக்கும். எப்ப அப்படின்னா 1968ல. அதுக்கப்புறமா தமிழகத்துல தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. இந்தியால அப்படின்னா 1861, தமிழகத்துல அப்படின்னா 1961 அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்திய தொல்பொருள் பாதுகாப்பு சட்டங்களை பத்தி பார்க்கலாம். இந்திய கருவூலம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1878. இந்திய கருவூலம் மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1878. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் ஆய்வு களங்கள் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வு களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்களுக்கான சட்டம் 1958. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் 1972. ஓகேவா? இது எல்லாமே நம்ம அகழ்வாராய்ச்சியை பற்றி படிக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இந்த 3 சட்டங்களுமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1784ல் ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா, அதாவது வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் வந்திருப்பாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதாவது இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் 1784ல் நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேவா? அவர் படித்தவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்ம இந்திய பாரம்பரியம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேத நாகரிகம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், 1837ல் ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதோர் அப்படின்ற கல்வெட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? அதோர் அப்படின்ற கல்வெட்டை கண்டுபிடிச்சு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது இந்த கல்வெட்டு மௌரியர்கள் காலத்தை சேர்ந்த மௌரியர்களோட வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்றத ஜேம்ஸ் பிரின்சப் சொல்லியிருப்பாரு. அதுலயும் 2வது 13வது கல்வெட்டு மூலமா சேர சோழ பாண்டியர்களை பற்றின செய்திகள் கிடைச்சிருக்கும். ஓகேவா? அப்போ இன்னொரு ஒரு நாகரிகமும் இருக்குது அப்படின்றத ஜேம்ஸ் பிரின்சப் சொல்லியிருப்பாரு. இது ஒரு முக்கியமான 1 மார்க். ஜேம்ஸ் பிரின்சப் எப்போ அவரோட ஆய்வு அசோகரோட அந்த அதோர் அப்படின்ற கல்வெட்டை கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா 1837 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது 1861. இதை உருவாக்கியவரே யாரு தான் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான். அதாவது நில அளவையாளராக இருந்தவர். நெக்ஸ்ட், 1904ல் ஹர்சன் பிரபு அப்படின்றவர் தொல்பொருள் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஹர்சன் பிரபு என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட், 1920ல்
சிந்துவெளி நாகரீக ஆய்வுகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகம் எடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம். 1784லயே 1700 சில்லறையிலேயே வில்லியம் ஜோன்ஸ் வந்தாரு. 1800 சில்லறையில ஜேம்ஸ் பிரின்செப் வந்தாரு. அதுக்கப்புறமா 1904ல ஹட்சன் பிரபுவோட ஆட்சியில பாதுகாப்பு சட்டம், தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 1920ல இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அகழ்வாய்வோட வேகம் அப்படின்றது அதிகமாயிருச்சு. அப்பதான் சர் ஜான் மார்சல்லாம் வந்திருப்பாரு அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? ஆர்.டி. பானர்ஜி, தயாராம் சகானி இதெல்லாம் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கிறப்ப நம்ம டீட்டெயில்டா நம்ம படிச்சிருந்திருப்போம். அதோட இயக்குனரா இருந்தவர் தான் சர் ஜான் மார்சல். ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் கிமு 3250 முதல் 2750 வரை. ஓகேவா? ஆர்.டி. பானர்ஜி எந்த பகுதியை வந்து ஆராய்ச்சி செஞ்ச அந்த குழுவோட தலைவரா இருந்திருப்பார் அப்படின்னா மொஹஞ்சதாரோ. ஓகேவா? மொஹஞ்சதாரோவா ஆராய்ச்சி பண்ண அந்த டீமோட ஹெட் தான் யார் அப்படின்னா ஆர்.டி. பானர்ஜி. இது ஹரப்பாவோட அந்த ஹரப்பாவை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த டீமோட ஹெட் தான் யார் அப்படின்னா தயாராம் சஹானி. ஓகேவா? இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல பார்த்திருப்போம். இங்க அகழ்வாய்வு அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம வந்து டச் பண்ணி படிக்கிறோம். அதுக்கப்புறமா 1944ல ஆர்.இ.எம். வீலர் அப்படின்றவர் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாரு. அப்போ ஒரு சில பகுதிகளை எல்லாம் இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் தொல்லியல் ஆய்வுகளை பத்தி பார்க்கலாம். தமிழ் தொல்லியல் ஆய்வுத்துறை, அதாவது தமிழக தொல்லியல் துறை எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1961ல. தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1961. ஓகேவா? இது எதுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு துறையாக தான் இந்த தொல்லியல் துறை இருக்கு. நெக்ஸ்ட் இந்த தொல்லியல் துறை என்ன செய்றாங்க அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பத்திரிகையை வந்து வெளியிடுறாங்க. அந்த பத்திரிகையோட பேரு கல்வெட்டு. ஓகேவா? 3 மாதங்களுக்கு ஒரு முறை இத்துறையினரால் வெளியிடப்படக்கூடிய அந்த பத்திரிகையின் பெயர் கல்வெட்டு. ஓகேவா? இந்த கல்வெட்டுல கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி 40க்கும் மேற்பட்ட அகழ்வாராய்ச்சிகளை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வந்து டீட்டெயில்டா கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் மொழியியல் ஆய்வாளர்கள் திராவிட மொழி குடும்பம் இதுல சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ், கால்டுவெல் இவங்க எல்லாரையுமே சொல்லலாம். ஓகேவா? இவங்க அகழ்வாராய்ச்சியோட சேர்ந்து நம்ம தமிழ் மொழியை பத்தியுமே ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசி நிறைய சான்றுகளையும் கொடுத்தவர்கள் தான் இந்த கால்டுவெல், பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவங்களாம். ஓகேவா? இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் நம்ம எதுக்குள்ள போகணும் அப்படின்னா பாடத்துக்குள்ள போகணும். இப்போ பாடத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஆதிச்சநல்லூர். எது? ஆதிச்சநல்லூர். இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. 1876ல இங்க ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் அகழ்வாய்வு செஞ்சாரு. இந்த ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகேவா? நான் அங்கங்க ஹிண்டா எடுத்து வச்சிருப்பேன். அதெல்லாமே நான் சொல்றத வச்சு நீங்க எங்க இருக்குன்றத பார்த்து வந்து நீங்க வந்து படிச்சுக்கணும். 1876ல ஆதிச்சநல்லூர்ல ஆண்ட்ரூ ஜாகர் அப்படின்றவர் அகழ்வாய்வு செஞ்சிருப்பாரு. இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். ஓகேவா? அது எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து ஒரு நதிக்கரையோரம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த அகழ்வாய்வெல்லாம் ஃபர்ஸ்ட் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த விதத்துல பார்க்குறப்ப தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் இவங்க வந்து அகழ்வாய்வு செஞ்சாங்க. ஓகேவா? திருவைகுண்டம் தாமிரபரணியில அகழ்வாராய்வு செஞ்சாங்க. அப்ப நிறைய இரும்பு பொருட்கள் கிடைச்சிச்சு. அது எல்லாமே பெருங்கற்காலமா இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஜாகர் அப்படின்ற பேர் ஒரு சில இடங்கள்ல ஜாக்கோரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜாக்கோரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் பென்சில் எழுதியிருக்கேன்ல ஜாகர் அப்படின்னா ஜாக்கோரல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1902 1903 இந்த காலகட்டங்கள்ல அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அகழ்வாய்வு செஞ்சு வெண்கல பொம்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? 2வது அலெக்சாண்டர். 3வது கால்டுவெல் அப்படின்றவர் என்ன செய்யறாரு அப்படின்னா செம்பிலால் ஆன ஒரு வளையலை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் இந்த கால்டுவெலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு நபர் யார் அப்படின்னா ஏஜே ஸ்டூவர்ட். ஓகேவா? ஏஜே ஸ்டூவர்ட் அவர்கள் ஸ்டூவர்ட் ஹெல்ப் பண்ணி கால்டுவெல் ஒரு வளையலை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது செம்பாலான ஒரு வளையல். நெக்ஸ்ட் முதுமக்கள் தாளிகள் நிறைய ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? முதுமக்கள் தாளிகள். அந்த முதுமக்கள் தாளிகள் எல்லாமே கிமு 900லிருந்து 700 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. ஓகேவா? 900ல இருந்து 700 இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு.
இப்ப இந்த முதுமக்கள் தாழிகள்ல ஒரு சிலது பெர்லின் அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்கு. இந்த பெர்லின் அருங்காட்சியகம் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெர்மனில இருக்கு. ஓகேவா? பெர்லின் அருங்காட்சியகம் ஜெர்மனியில் உள்ளது. நெக்ஸ்ட் இது தவிர்த்து விலங்குகளோட வெண்கல உருவகங்கள் இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க கிடைச்ச இந்த பொருட்கள வச்சு பார்க்கிறப்ப, இது நகர நாகரிகத்தைச் சேர்ந்தது அப்படின்ற முடிவுக்கு வந்து வர்றாங்க. ஓகேவா? ஆதிச்சநல்லூர் நகர நாகரிகத்தைச் சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு சுறுசுறுப்பான சுரங்க தொழில். அதாவது செம்பு, இரும்பு இத வச்ச சுரங்க தொழில் வந்து ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பழங்கால தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக ஆதிச்சநல்லூர் விளங்குகிறது அப்படின்றதையும் அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகேவா? பழங்கால தமிழ் நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட்டு திராவிடர்கள் வேதங்களை பின்பற்றவில்லை அப்படின்னு கால்டுவெல் வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? கால்டுவெல் ஆராய்ச்சி பண்ணாருல்ல, அவருக்கு வந்து ஸ்டூவர்ட் வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு பார்த்தோமா? அப்ப கால்டுவெல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப இருந்த திராவிடர்கள் யாருமே வேதங்கள பின்பற்றல அப்படின்றத சொல்றாரு. இது எல்லாமே முக்கியமான 1 மார்க்கு. ஓகேவா? இது தவிர்த்து வேற என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சுச்சோ அப்படின்னா, களத்து மேட்டுல ஒரு ஒரு பெண் ஓகேவா? ஒரு பெண் வந்து நெல் கட்டு இருக்குல்ல, நெல் கட்டு நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு அத கட்டியிருப்பாங்கல்ல, அத வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பொம்மை மாரி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது பக்கத்துல ஒரு கொக்கு நிக்கிற மாதிரி, அதே மாதிரி நல்ல நீளமா கொம்பு இருக்கிற மாதிரி மானு, இது எல்லாமே வந்து அங்க வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பானையோட்டுல வரைஞ்சு, அதே மாரி பொருட்களாவும் கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆதிச்சநல்லூர்ல யார் யாரெல்லாம் ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியணும். நமக்கு முதுமக்கள் தாழிகள்ன்றது தெரியும். அது தவிர்த்து வேற என்னென்னலாம் கிடைச்சிருக்கு. இந்த இப்போ ஒரு பெண்ணு வந்து நெல் கட்ட கையில வச்சுட்டு நிக்கிற மாதிரி, அதே மாரி ஒரு நீண்ட கொக்கு, அதுக்கப்புறம் நீளமான கொம்புகளை உடைய மான், இந்த மாரி உருவங்கள், அந்த படங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் எங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர். நெக்ஸ்ட் கீழடி வந்து பார்ப்போம். கீழடி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா அப்படின்ற இடத்துல தான் இந்த கீழடி அப்படின்றது இருக்கு. ஓகேவா? பள்ளிச்சந்தை திடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிச்சந்தை திடல். இது எந்த நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, வைகை நதிக்கரையோரம். ஓகேவா? வைகை நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த கீழடி. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு கட்ட அகழ்வாய்வா இருக்கும். அதுல முதல் 4 கட்ட அகழ்வாய்வ மேற்கொண்டவங்க யார் அப்படின்னா, நம்ம இந்திய தொல்லியல் துறை தான் முதல் 4 கட்ட அகழ்வாய்வ மேற்கொண்டாங்க. அதுல 2014லிருந்து 2015 வரைக்கும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படின்றவரு அகழ்வாய்வ மேற்கொண்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பி.எஸ். ராமையா அதாவது ராமன் அப்படின்றவரு அகழ்வாய்வ மேற்கொண்டிருப்பார். ஓகேவா? முதல் 4 கட்ட அகழ்வாய்வை மேற்கொண்டது நம்ம இந்திய தொல்லியல் துறை தான். 5வது கட்டத்துல இருந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, கீழடியில அகழ்வாய்வு செய்றாங்க. ஓகேவா? 5வது அகழ்வாய்வுல அப்ப இருந்த அந்த தலைவரோட பேரு ஆர். சிவானந்தம். ஓகேவா? இங்க கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா புளோரிடா மாகாணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஓகேவா? அங்க புளோரிடா மாகாணத்துல பீட்டா அனலிட்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து இருக்கு. அங்க வந்து அனுப்புறாங்க. அங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? கார்பன் 14 இது மூலமா ரிசர்ச் பண்ணி, இங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் கிறிஸ்துவுக்கு முன் 600, கிறிஸ்துவுக்கு முன் 200 இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது பெருங்கற்காலத்தை சேர்ந்தது, நகர நாகரிகத்தை உடையது அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அமெரிக்காவுல இருக்கக்கூடிய அந்த பீட்டா அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம். நெக்ஸ்ட்டு இங்க கிடைச்ச பொருட்கள வச்சு பார்க்குறப்ப, இங்க எல்லாமே சிந்து வெளி நாகரிகத்தோட தொடர்புல இருக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கீழடிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறது எதுக்காக அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒண்ணா தான் கீழடி வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, நெறைய பொருட்கள் அது ரிலேட்டடாவே கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெட் கலர் மட்பாண்டத்துல, சிவப்பு மண்பானையில பிளாக் கலர்ல எழுதியிருக்க மாரி கிடைச்சிருக்கு. அதே மாரி மை தீட்டக்கூடிய கருவி, கண்கள்ல மை தீட்டுறாங்கல்ல, அதாவது மஸ்காரா அந்த மாரி போடுறாங்கல்ல, இந்த மாதிரி கருவிகள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தங்க ஆபரணம் கிடைச்சிருக்கு. கருப்பு, சிவப்பு மணிகள் கிடைச்சிருக்கு. நூல் நூற்கக்கூடிய கருவி கிடைச்சிருக்கு. அதாவது தக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் நூற்கக்கூடிய கருவி, சங்கு வளையல், அதே மாதிரி தந்தத்தால ஆன பகடை. ஓகேவா? யானையோட தந்தத்தால ஆன பகடை கிடைச்சிருக்கு.
உறை கிணறு கிடைச்சிருக்கு, முதுமக்கள் தாழிகள் கிடைச்சிருக்கு, நிறைய அது கிடைச்சிருக்கு. இன்னும் ரிசர்ச் பண்றப்ப அங்க கிடைச்ச அந்த கட்டிட அமைப்பெல்லாம் பார்க்குறப்ப, நல்ல திட்டம் போட்டு கட்டியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. கழிவுநீர் கால்வாய், செங்கல் கட்டுமானத்தோட இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லி, இந்த மாரி இருக்கிறது நெறைய அது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா, கீழடியில கிடைச்சிருக்கு. இதே மாதிரி திட்டம் போட்ட நகர நாகரிகமா இருந்தது தான் எது அப்படின்னா, சிந்து சமவெளி. அதனால தான் கீழடி அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கோம்னா, நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இங்க இருந்து ரோமோட வணிக தொடர்பு இருந்திருக்கு. எஃகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. தொல்பொருட்கள் நெறையா ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதுக்கான குறிப்புகளும் இருக்கு. எங்க இருக்கு அப்டின்னா, ஒரு துறைமுகத்துல. பெரிப்ளஸ் குறிப்புல சொல்லப்பட்டிருக்கு அப்டின்றத சொல்றாங்க. ஓகேவா? அலெக்சாண்ட்ரியாவுல நம்ம பொருள்ல ஏத்திட்டு போய் அல்லது அங்க கொண்டு போய் இறக்குறப்ப இந்த மாரிலாம் என்ன செய்வாங்கன்னா, அங்கங்க வரி விதிப்பாங்க. அப்ப அலெக்சாண்ட்ரியாவுல வரி விதித்ததற்கான அந்த சான்று பெரிப்ளஸ் துறைமுகத்துல அந்த குறிப்புல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கீழடிய பத்தி பார்த்தோம். அடுத்து பொருந்தல பத்தி நம்ம பார்ப்போம். பொருந்தல் அப்படின்றது திண்டுக்கல்ல இருக்கு. பழனி பக்கத்துல. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு தான் என்ன அப்படின்னா பொருந்தல். 4 கால் கொண்ட நெல் ஜாடிகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? 4 கால் இருக்கிற மாதிரி நெல் ஜாடிகள். அதுவும் அரிசியோடயே கிடைச்சிருக்கு. இதான் ஜாடின்னு வச்சுக்கோங்களேன். இதுல 4 கால் கீழ நிக்க வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நெல் ஜாடி கிடைச்சிருக்கு அரிசியோட. அது மட்டும் இல்லாம, இரும்பால் ஆன கதிர் அருவாள் கிடைச்சிருக்கு. கொழுமுனை கிடைச்சிருக்கு. கண்ணாடி மணிகள், பாசி எல்லாம் சொல்றோம்ல, கண்ணாடி மாதிரி அந்த மணிகள். வெள்ள கலரு, நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லி இந்த நிறங்கள்ல கண்ணாடி மணிகள் கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அந்த மண்பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. வா, ஐ, ரா இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மோதிரத்தோட ஸ்டாண்டு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இந்த எழுத்துக்கள்லாம் அந்த மோதிர ஸ்டாண்டுல பொறிச்சிருந்தாங்களாம். வா, ஐ, ரா இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மோதிர ஸ்டாண்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இத கண்டுபிடிச்சு சொன்னதும் ஃபீட்டா அனாலிட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவுல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் தான் 2014ல நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுவுமே கார்பன் 14 இந்த மெத்தட் மூலமா கண்டுபிடிச்சு, இந்த பொருட்கள் எல்லாமே கிமு 490 இந்த காலகட்டத்தை சேர்ந்தது, பெருங்கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு இடையில மேகலித்திக் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதாவது மெகா அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம். லித்திக் அப்படின்னா கல் அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? கற்பலகைகளை கொண்டு இறந்தவர்களை மூடியதால் இந்த கல்லறைகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கல்லாலான மூடின அந்த கல்லறைகள் மாதிரி இருக்கும். எப்படி முதுமக்கள் தாலிக்குள்ள இறந்தவங்கள போட்டு அடக்கம் பண்ணாங்கன்னு படிச்சிருக்கோமோ, இந்த காலகட்டத்துல அந்த பெருங்கற்காலத்துல இறந்தவங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா பெரிய பெரிய கருங்கல்ல வச்சு மூடிருவாங்களாம். ஓகேவா? இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி இருந்திருக்கு. அதனாலயே இந்த காலகட்டத்தை பெருங்கற்காலம்னு சொல்றாங்க. மேகலித்திக் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு வேலூர்ல இருக்கக்கூடிய பையம்பள்ளியில என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1964ல எஸ்.ஆர். ராவ் அப்படின்றவரு லோத்தல்ல ஆய்வு நடத்தியிருப்பாரு. இதுவுமே நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல படிச்சிருப்போம். 1964ல எஸ்.ஆர். ராவ் அப்படின்றவரு லோத்தல்ல ஆய்வு நடத்தியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு திருப்பத்தூர், அந்த கிருஷ்ணகிரி, மயிலாடும்பாறை, அந்த தருமபுரி இந்த இடங்கள்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஆய்வு நடத்தியிருப்பாங்க. கற்கோடாரிகள் அங்க நிறையா கிடைச்சிருக்கும். அந்த கற்கோடாரிகள் எல்லாமே புதிய கற்காலத்தை சேர்ந்த கருவிகளா இருக்கு. கிமு 2000 முதல் 1000 இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கு. அப்ப அந்த கற்கோடாரிகள் இங்க கிடைச்ச அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப, இங்க வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் தெரியுது. ஓகேவா? அப்ப இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க பள்ளத்த தோண்டி, பள்ளத்துக்குள்ள குடிசை மாரி வட்டமா அமைச்சு, அந்த மாரி வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? எப்படி ஆதி மனிதர்கள் குகைகள்ல வாழ்ந்தாங்க, மரக்கிளைகள்ல வாழ்ந்தாங்கன்னு பார்த்தோமோ, இந்த பையம்பள்ளியில கிடைச்ச சான்று எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப வாழ்ந்த மக்கள் நிலத்துல பள்ளம் தோண்டி, அதுக்குள்ள குடிசை அமைச்சு வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க கேழ்வரகு, பயறு இதெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. கருப்பு, சிவப்பு மணிகள் இந்த பையம்பள்ளியில கிடைச்சிருக்கு. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொல்லியல் துறை 1906ல இங்க ஒரு அகழ்வாய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே பையம்பள்ளியை பத்தி படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுமணல். கொடுமணல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, ஈரோடுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் கொடுமணல். ஓகேவா? நொய்யல் ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கொடுமணல்.
1980, 90கள்ல அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2012ல அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த கொடுமணல பத்தி சொல்றப்ப, பதிற்று 10ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த கொடுமணல் இருக்கு. ஓகேவா? பதிற்று 10ல இத எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கொடுமணம், கொடுமணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கொடுமணல்ல என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்றத பார்ப்போம். இரும்பு உருக்கு ஆலை, அந்த ஆலை இருந்ததுக்கான சான்று கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. கருப்பு, சிவப்பு பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. நூலோட சுழல் அச்சுகள் கிடைச்சிருக்கு. கிழிஞ்ச துண்டுகள் வந்து 2, 3 கிடைச்சிருக்கு. இது எல்லாமே வந்து எங்க கிடைச்சது அப்படின்னா, கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. கொடுமணல பத்தி எந்த ஒரு இலக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பதிற்று 10 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சுப்புராயலு அப்படின்றவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த கிடைச்ச பொருட்கள் எல்லாமே கிமு 2 டூ கிபி 2வது காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் அத்திரம்பாக்கம். இது திருவள்ளூர்ல இருக்கு. ஓகேவா? கொசஸ்தலை ஆறு அப்படின்ற ஆற்றங்கரை ஓரத்துல தான் இந்த அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல அகழ்வாய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கொசஸ்தலை ஆறு திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய இடம் தான் அத்திரம்பாக்கம். 1863ல ராபர்ட் ப்ரூஸ் வூட் அப்படின்றவரு இந்திய நில சுற்றாய்வு துறையில வந்து இருந்தாரு. ஓகேவா? அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்பதான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம இந்தியாவுல குறிப்பா வந்து பல்லாவரம் அப்படின்ற இடத்துல வந்து ஆய்வு செஞ்சு கற்கோடாரிகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா? மதராஸ் கிளை அலுவலரா இருந்தது 1858ல ராபர்ட் ப்ரூஸ் வூட் அப்படின்றவர் அலுவலரா இருந்திருப்பாரு. எப்ப? 1858ல. அத்திரம்பாக்கம், குடியம், பரிகுளம் இது எல்லாமே திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். பழைய கற்கால கருவிகள் நிறைய வந்து கிடைச்சிருக்கு. கைக்கோடாரி, அந்த கைக்கோடாரியே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சுரக்காய் வடிவத்துல வந்து இருந்துச்சாம். நெக்ஸ்ட், இந்திய துணை கண்டத்துல கண்டெடுக்கப்பட்ட முதல் கருவியா இருக்கக்கூடியது இந்த கைக்கோடாரி. அது யாரு கண்டுபிடிச்சது அப்படின்னா, ராபர்ட் ப்ரூஸ் வூட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்திய துணை கண்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கருவி அப்படின்னா, இந்த சுரக்காய் வடிவத்துல இருந்த கைக்கோடாரி. இது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் பழைய கற்காலம் தமிழ்நாட்டில் தான் துவங்கியது அப்படின்றத உறுதியா வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்தியாவின் பழைய கற்காலம் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் துவங்கியது என உறுதியாக சொல்றாங்களாம். நெக்ஸ்ட், இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை ராபர்ட் ப்ரூஸ் வூட் என அழைக்கப்படுகிறார். இந்த 4மே ரொம்ப முக்கியமான ஒன்மார்க்கு. இது இந்த 4மே முக்கியமான ஒன்மார்க்கு. இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட கால வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னா, ராபர்ட் ப்ரூஸ் வூட். இந்தியாவிலேயே மிக பெரிய பரவலான தொன்மையான வரலாற்றுக்கு முற்பட்ட ஆய்வு களமாக இருக்கு எது அப்படின்னா இந்த அத்திரம்பாக்கம். ஓகேவா? இந்தியாவிலேயே மிக பரவலான தொன்மை மிக்க வரலாற்றுக்கு முற்பட்ட ஆய்வு களமாக இருந்த இடம் அத்திரம்பாக்கம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மாதிரி சொன்னவர் யார் அப்படின்னா, அலெக்சாண்டர் ரே. ஓகேவா? அலெக்சாண்டர் ரே. நம்ம இந்த அலெக்சாண்டர் ரேவை பத்தி நம்ம ஆதிச்சநல்லூரை பத்தி பார்க்கறப்ப பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம்ல, ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்த பத்தி பார்த்துருப்போம். தூத்துக்குடியில இருக்குன்றத. அங்க அகழ்வாய்வு பண்ணவர் தான் இந்த அலெக்சாண்டர் ரே. அங்க அலெக்சாண்டர் ரீ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். 2 ஒரே ஆளு தான். இந்த அலெக்சாண்டர் ரே வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் நிறைய இடங்களை பார்த்தேன். அது ரொம்ப பெரிய இடம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், வாசவ சமுத்திரம். இது எங்க இருக்குன்னா, வயலூர், செங்கல்பட்டுல இருக்கு. இங்கே கிடைச்ச பொருட்களை வச்சு பார்க்கறப்ப இது கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க கூம்பு வடிவ ஜாடி, ஆம்ப்ரோவின் கழுத்து பகுதி, கருப்பு சிவப்பு பானை, உரைக்கிணறு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? கூம்பு வடிவத்துல ஜாடி, ஆம்ப்ரோவின் கழுத்து பகுதி கிடைச்சிருக்கு. கருப்பு சிவப்பு பானை, உரைக்கிணறு இந்த பொருட்கள் எல்லாமே இந்த செங்கல்பட்டுல கிடைச்ச அந்த பொருட்கள்ல வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? செங்கல்பட்டுல நடந்த அகழ்வாய்வுல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், பூம்புகார்ல என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்றத பார்ப்போம். பூம்புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். இது மயிலாடுதுறையில இருக்கு. கடல் கொண்ட காவிரி பூம்பட்டினம், கடலடி ஆய்வுகள், தேசிய கடலாய்வு நிறுவனம் கோவால இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து பூம்புகாரை பத்தி நம்ம படிப்போம். எதுல அப்படின்னா,
இந்த சிலப்பதிகாரத்துலலாம் இந்த பூம்புகார், காவிரி பூப்பட்டினம் இதெல்லாம் படிப்போம். இந்த ஸ்டோரிகள்லாம் நம்ம படிக்கிறப்ப அது வந்து கடல் கோளால மூழ்கிருச்சு. கடல்ல வந்து ஏற்பட்ட சீற்றத்தால மூழ்கிருச்சு அப்படின்னு பார்ப்போம். அப்ப கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படின்னா, கடலுக்கு அடியில தான் அந்த பொருட்கள்லாம் இருக்கும். ஓகேவா? அத தேசிய கடலாய்வு நிறுவனம் நெறையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கடலடி ஆய்வுகள் நடத்தி கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த நிறுவனம் எங்க இருக்குன்னா, கோவால இருக்கு. நெக்ஸ்ட்டு சங்ககால துறைமுக நகரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, அந்த பூம்புகார். சங்ககால துறைமுக நகரம்னு பூம்புகார சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் பட்டினப்பாலை. ஓகேவா? இங்க என்னென்னலாம் கிடைச்சுச்சு அப்படின்னா, படகு சுவர், புத்த விகாரம், அப்புறம் இடிபாடுகளுடன் கூடிய ஒரு ரூம் மாதிரி ஒரு அறை, அதுக்கப்புறம் கடலடி அருங்காட்சியகத்துல இது எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம, யவனர் குடியிருப்புகளும் இங்க நெறையா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா, பூம்புகார்ல. நெக்ஸ்ட் அரிக்கமேட பத்தி பார்ப்போம். அரிக்கமேடு அப்படின்றது பாண்டிச்சேரியில இருக்கு. அரியாங்குப்பம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியதான் அரிக்கமேடு. இங்க 1944ல ஆர்.இ. மார்ட்டிமர் வீலர் அப்படின்றவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, அகழ்வாய்வு செஞ்சிருப்பாரு. இவர் யாரு அப்படின்னா, இந்திய தொல்லியல் துறையில இருந்தவர் தான். சென்னை கிளையோட தலைவரா இருந்தாரு. அப்போ வந்து இங்க என்ன செஞ்சாங்கன்னா, நெறைய ஆய்வுகள் வந்து மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல என்னென்னலாம் கிடைச்சுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரோம் நாட்டோட நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டோட நாணயங்கள் இங்க கிடைக்குது அப்படின்னா, அப்ப தமிழர்கள் ரோம் நாட்டோட என்ன செஞ்சிருக்காங்க, வாணிகம் வந்து பண்ணியிருக்காங்க. இது தவிர்த்து நெறைய மிளகு, ஏலம், பட்டை இது எல்லாம் கிடைச்சிருக்கு. இதையுமே ரோம் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. நெறையா சரக்கு கிடங்குகள் கிடைச்சிருக்கு. ரோமானிய வணிக நிலையங்களா இதெல்லாமே இருந்ததற்கான சான்றுகளா இருக்கு. ஓகேவா? இ ரோமானியர்கள் இங்க வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணிட்டு, உடனே திரும்பி இருக்க மாட்டாங்க. அப்போ வணிக நிலையங்கள் இருந்ததற்கான சான்றுகள் அரிக்கமேட்ல இருக்கு. அரசர் அகஸ்டர் காலத்தில் வாணிபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. ஓகேவா? அரசர் அகஸ்டர் காலத்துல என்ன இருந்திருக்கு? வாணிபம் அப்படின்றது உச்சக்கட்டமா இருந்திருக்கு. இந்து கடல் பகுதி மனித நாகரிகம் தோன்றிய இடமா வந்து இருந்திருக்கு அப்படின்றத யார் சொல்றது? மார்ட்டிமர் வீலர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்து கடல் அப்படின்னா நம்ம இந்திய பெருங்கடல். இந்த பகுதிகள இந்திய நாகரிகம் அப்படின்றது தோன்றியிருக்கு அப்படின்றத மார்ட்டிமர் வீலர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பிலினி அப்படின்ற ஒரு ஆள பத்தி நம்ம படிச்சிருப்போம். இவர் இயற்கை வரலாறு அப்படின்ற நூல வந்து எழுதியிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொண்ண கொடுத்து மிளக வாங்கியதற்கான சான்றுகள் வந்து இருக்கு அப்படின்ற மாரி அந்த புத்தகத்துல வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதாவது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மிளக வாங்குறதுக்கு பொண்ண வந்து குடுப்பாங்களாம் அந்த ரோமானியர்கள். இந்த மாதிரி மிளக வாங்கிட்டு போவாங்களாம் அவங்க நாட்டுக்கு. இதனாலேயே ரோமானியர்களோட செல்வம் வந்து கரைஞ்சே போச்சு. மிளக வாங்குறப்பலாம் பொண்ண குடுத்து குடுத்து ரோமானியர்களோட செல்வம் கரைஞ்சு போச்சு அப்படின்றத பிளனி அவரோட நூலான இயற்கை வரலாறு அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த கரூர் அப்படின்னாலே வஞ்சி. அங்க கிடைச்ச பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். சங்ககால சான்றுகள் நெறையா கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ஆம்ப்ரா ஜாடி ஓடுகள் ஓகேவா? ரோமானிய ஆம்ப்ரா ஜாடி ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மத்திய தரைக்கடல் ரவுலட்டட் பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு புகழூர் கல்வெட்டு இங்க கிடைச்சிருக்கு. இந்த புகழூர் கல்வெட்டுல சேர மன்னர்கள பத்தின நெறைய குறிப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப கரூர் வஞ்சியில என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அழகன் குளம். அழகன் குளம் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம். வைகை டெல்டா பகுதியில அகழ்வாய்வு செஞ்சிருப்பாங்க. இது எல்லாமே சங்ககால பகுதியா வந்து இருக்கு. அழகன் குளம் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய இந்த அழகன் குளத்துல கிடைச்ச அந்த அகழ்வாய்வு பொருட்கள வச்சு பார்க்குறப்ப, இது சங்ககால பகுதியைச் சேர்ந்ததா இருக்கு. என்னென்ன பொருட்கள் கிடைச்சுச்சு அப்படின்னா, ரோம் நாணயங்கள், 3ஆம் வாலண்டைன் அப்படின்ற பொருட்கள் வந்து அந்த காலகட்டத்தைச் சேர்ந்த அந்த பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதாவது கிபி 375 சேர்ந்த அந்த ரோம் நாணயங்கள், ஆம்ப்ரா ஜாடி ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. ரோம் நாட்டைச் சேர்ந்த ஆம்ப்ரா ஜாடி ஓடுகள். அதுக்கப்புறம் சிவப்பு, கருப்பு வண்ணத்தால் ஆன பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. மத்திய தரைக்கடல் ரவுலட்டட் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் தொண்டி அப்படின்றது ராமநாதபுரத்துல இருக்கு. வைகை கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல தான் தொண்டி அப்படின்ற துறைமுகம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? சங்ககால துறைமுக நகரம் தான் இந்த தொண்டி. இங்க ரோம் நாணயங்கள் கிடைச்சிருக்கு. பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. குதிரைகள் வணிகம் செய்ததற்கான சான்றுகளுமே சங்க இலக்கியங்கள்ல இருக்கு.
நெக்ஸ்ட் கொர்க்கை தூத்துக்குடி. கொர்க்கை எங்க இருக்குன்னா தூத்துக்குடி. தாமிரபரணி நதிக்கரையில தான் அந்த கொர்க்கை அப்படின்னு இருக்கு. சங்ககால பாண்டியர்களோட துறைமுகமா விளங்கிய ஒரு முக்கியமான இடம் அது கொர்க்கை. ஓகேவா? நெடுநல்வாடை, மதுரை, காஞ்சி இதுல எல்லாத்துலயுமே கொர்க்கையில முத்து குளித்தல் அப்படின்ற நிகழ்வு நடைபெற்றது அப்படின்ற குறிப்புகள் வந்து இருக்கு. நெடுநல்வாடை, மதுரை, காஞ்சியில கொர்க்கையை பத்தின செய்திகள் இருக்கு. ரோமானிய இலக்கியங்கள்ல அந்த கொற்கைய கொல்சாயி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ரோமானிய இலக்கியங்கள்ல அந்த கொற்கைய கொல்சாயி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மார்க்கோ போலோவோட குறிப்புகள் 1288, 1293. ஓகேவா? மார்க்கோ போலோ இந்த 2 வருஷம் வந்து குறிப்பு வந்திருப்பாரு. அப்ப இந்த 2 வருஷத்துல இவர் குடுத்த குறிப்புகள்ல உலகத்திலேயே அதிகமான செல்வ வளம் கொண்டது நம்ம இந்தியா. அதுலயும் குறிப்பா தமிழகம். அதுல பாண்டியர்களோட காலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செல்வம் நிறைந்த காலமா வந்து இருந்துச்சு அப்படின்றத மார்க்கோ போலோ அவரோட குறிப்புகள்ல இந்த 2 ஆண்டுலயுமே சொல்லியிருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பாண்டிய மன்னனை கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அகழ்வாராய்ச்சி மூலமா என்னென்ன பொருட்கள் கிடைச்சிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 75 சென்டிமீட்டர் ஆழத்துல 6 அடுக்கு செங்கல் சுவர் ஒண்ணு கிடைச்சிச்சு. சிவப்பு, கருப்பு வண்ணத்தால் ஆன மட்பானம் கிடைச்சிருக்கு. அதாவது மண் பானை வந்து கிடைச்சிருக்கு. அடுப்பு கரி துண்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த அடுப்பு கரி துண்டுகள் எல்லாமே கிமு 785 இந்த காலகட்டத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் பட்டணம் அப்படின்றது கேரளால இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கேயுமே அகழ்வாராய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேரளாவுல எர்ணாகுளத்துல இருக்கக்கூடியதான் பட்டணம். இங்கே அகழ்வாராய்வு பண்ணதுல தங்க அணிகலன்கள் நிறையா வந்து கிடைச்சிருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப பிரீஃபா டீட்டெயில்டா பார்த்தோம். எங்க இருக்காங்க, என்ன கிடைச்சிச்சு, என்ன காலகட்டம், யாரோட வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க, இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா, யாரு வந்தது, மார்க்கோ போலோ வந்தாரா, அல்லது வந்து பிலினி வந்து குறிப்பு கொடுத்தாரா, நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இனி வர்றது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். பல்லவமேடு அப்படின்றது காஞ்சிபுரத்துல இருக்கு. அங்க அகழ்வாராய்வு பண்ணியிருக்காங்க. படைவேடு அப்படின்றது திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அகழ்வாராய்வு பண்ணியிருக்காங்க. விழுப்புரத்துல திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்வு பண்ணியிருக்காங்க. இந்த விழுப்புரத்துல திருக்கோவிலூர் அப்படின்ற இடத்துல பண்ண அந்த அகழ்வாய்வுல ஆத்து நீரை கொண்டு வர்றதுக்கு சுடுமண் குழாய்களை உபயோகப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? விழுப்புரத்துல திருக்கோவிலூர் அப்படின்ற பகுதி இருக்கு. இங்க நடந்த அகழ்வாய்வுல நமக்கு என்ன செய்தி தெரிய வருது அப்படின்னா, ஆத்து தண்ணியை கொண்டு வர்றதுக்கு சுடுமண் குழாய்களை பயன்படுத்தினாங்க அப்படின்ற குறிப்பு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் தருமபுரியில பனையகுளம் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. நெக்ஸ்ட் கும்பகோணத்துல பழையாறை அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, பழையாறை அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. இந்த பழையாறை அப்படின்றது சோழர்களோட 2வது தலைநகரமா அழைக்கப்படுது. ஓகேவா? இப்ப எப்படி வந்து பாண்டியர்களோட முதல் தலைநகரம் வந்து மதுரை, 2வது வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி படிக்கிறோமோ, அதே மாதிரி சோழர்களின் 2வது தலைநகரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பழையாறை. நெக்ஸ்ட் நாகப்பட்டினத்துல தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்றாங்க. ஓகேவா? தரங்கம்பாடி அப்படின்னாலே அங்க டேனியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? அந்த ஐரோப்பியர்களோட வருகையப்ப டேனியர்கள் வந்தாங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க. அவங்கள பத்தின குறிப்புகள் நிறைய வந்து அங்க வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தஞ்சை ரகுநாதன் நாயக்கர் அவரோட மேற்கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கைகள் வந்து கிடைச்சிருக்கு. டென்மார்க்ல இருந்து அவங்க கொண்டு வந்த புகையிலை வந்து கிடைச்சிருக்கு. டேனியர்கள் காலத்துல இருந்த அந்த கோட்டை ஓஜெட்டி அப்படின்ற கோட்டையை பத்தின குறிப்புகள் எல்லாமே தரங்கம்பாடியில இருக்கு. நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர்ல இருக்கு. முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவரு ஓட தலைநகரமா இது வந்து இருந்துச்சு. ஓகேவா? இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற இந்த இடம் 1987ல யுனெஸ்கோவால பாதுகாப்பு தலமா அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? ஒரு முக்கியமான ஒண்ணு. 1987ல யுனெஸ்கோவால் பாதுகாப்பு தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் சித்தனவாசல் அப்படின்றது புதுக்கோட்டையில வந்து இருக்கு. இது 7வது நூற்றாண்டை சேர்ந்தது. பாண்டிய ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் காலத்துல இளம் கௌதமனார் அப்படின்றவர் இங்க ஓவியம் வந்து வரைஞ்சிருப்பாரு. ஓகேவா? அது முக்கியமான ஒரு குறிப்பு. சித்தனவாசல் எங்க இருக்கு? புதுக்கோட்டையில இருக்கு. 7வது நூற்றாண்டை சேர்ந்தது. பாண்டிய ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லபன் அப்படின்ற மன்னரோட காலத்துல, பாண்டிய மன்னனோட காலத்துல இளம் கௌதமனார் அப்படின்ற ஓவியர் இங்க வந்து ஓவியம் வந்து வரைஞ்சிருந்திருப்பாரு.
நெக்ஸ்ட் ஆனைமலை அப்படின்றது கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகேவா? இங்க ஈம தாளிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் அத செயல்படுத்தப்பட்டப்ப ஈம ஆளிகள் நிறைய வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எங்க அப்படின்னா ஆனைமலையில. நெக்ஸ்ட் மாங்குளம் அப்படின்றது மேலூர் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க சமண படுக்கைகள் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாமே செவ்வக வடிவத்துல கிடைச்சிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மாங்குடி அப்படின்றது தென்காசியில வந்து இருக்கு. தென்காசி சங்கரன் கோவில் அருகில இருக்கக்கூடியதான் மாங்குடி. ஓகேவா? இங்கே வந்து சங்க காலத்திற்கு முந்தைய கல்வெட்டுகள் நிறையா வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? சங்க காலத்திற்கு முந்தைய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா, மாங்குடி மருதனார் அப்படின்னு ஒருத்தர நம்ம வந்து படிச்சிருப்போம். அவர் பிறந்த இடமே எது அப்படின்னா, இந்த மாங்குடி அப்படின்றது தான். ஓகேவா? அடுத்து தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கழுகுமலை. கழுகுமலைனாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது வெட்டுவான் கோவில். ஓகேவா? வெட்டுவான் கோவில் வந்து இங்க இருக்கு. கழுகுமலை வெட்டுவான் கோவில். அது தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, 150ற்கும் மேற்பட்ட சமண சிற்பங்கள் இருக்கு. மகாவீரர், பாகுபலி, பார்சவநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட அந்த சிற்பங்கள் எல்லாமே இந்த கழுகுமலையில கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு போலுவாம்பட்டி கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு. ஓகேவா? இங்க வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, 50 வண்ண கல்கள் வந்து கிடைச்சிருக்கு. 50 வண்ண கற்கள் வந்து கிடைச்சிருக்கு. பெரிய அளவுல, சின்ன அளவுல இருக்கக்கூடிய இந்த மணிகள் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சுடுமண் காதணிகள் வந்து இந்த போலுவாம்பட்டியில வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கோவலன் பொட்டல். இது மதுரையில இருக்கக்கூடியது. மதுரை பழங்காநத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோவலன் பொட்டல் அப்படின்ற ஏரியா. இங்க சதுர வடிவுல செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் திருச்சியில கண்ணனூர் அப்படின்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. ஹொய்சாளர்களின் தலைநகரமா இருந்தது இந்த கண்ணனூர். ஓகேவா? அத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சிவகாசி, விருதுநகர் இந்த ஏரியால திருத்தங்கல் அப்படின்ற பகுதி வந்து இருக்கு. சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதிகள்ல திருத்தங்கல் அப்படின்றது இருக்கு. இங்க வந்து ஜாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அடிப்பகுதி எப்படி இருந்துச்சாம், தட்டையான வடிவத்துல இருந்துச்சு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம பானைகள் கிடைச்சிருக்கு. குறுகிய அளவுல வாய் வந்து நல்ல அகலமா இருக்கிற மாதிரி பானைகள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாரி ஸ்ரீவஸ்தல குறியீடு கொண்ட களிமண் தொல்பொருட்கள் இங்க வந்து கிடைச்சிருக்கு. ஸ்ரீவஸ்த குறியீடு கொண்ட களிமண் தொல்பொருட்கள் இந்த திருத்தங்கள்ல கிடைச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கடலூர் பன்ருட்டில மாளிகை மேடு அப்படின்ற இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி பண்ணி அங்க நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர், பேரூர் அப்படின்ற இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த கோயம்புத்தூர்ல 2002ல ஒரு அகழ்வாய்வு நடந்துச்சு. அந்த அகழ்வாய்வுல வில்லு, அம்பு, சுடுமண் முத்திரைகள் எல்லாம் கிடைச்சுச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பேஜ்ல இருக்கிறது எல்லாமே எந்த ஊரு, அந்த ஊர்ல எந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு, அங்க என்ன கிடைச்சுச்சு அப்படின்றத நான் ரொம்ப ஷார்ட்டா வந்து எழுதியிருப்பேன். எனக்கு படிக்கிறதுக்கு. உங்களுக்கு சொல்றப்ப நான் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லியிருப்பேன். நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப நான் சொல்றத கேட்டு நீங்க வந்து நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து குழப்பாம இருக்கும். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியமான ஒண்ணு. இத தவிர்த்து இன்னைக்கு வரைக்குமே நெறைய இடங்கள்ல வந்து அகழ்வாராய்ச்சி அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு பிடிஎஃபா கிடைச்சது. அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து நமக்கு கிடைச்சதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல வந்து குடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு டாபிக்க வந்து பார்க்கலாம். இப்ப பார்த்த இந்த சின்ன பகுதியில இருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்கிறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்ஸரையும் இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல வந்து குடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2வது கொஸ்டின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினை எழுதியவர் யார்? 2 கொஸ்டினுக்குரிய ஆன்ஸரையும் இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல வந்து குடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.